இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம், சாக்லேட் உலகம் என்று சொல்கிற லிண்ட் ஹோம் ஆஃப் சாக்லேட்டுக்கு வந்திருக்கிறோம். இது சுவிட்சர்லாந்து சூரிச்சில் ஹில்ஸ்பர்க் என்ற இடத்துல இருக்குது. உலகத்திலேயே மிக பெரிய சாக்லேட் ஃபவுண்டன் இங்கே தான் இருக்குது. நாங்கள் உள்ளுக்குள்ளே போனதுமே எங்களோட கண்ணில் முதலாக அந்த சாக்லேட் ஃபவுண்டன் தான் தெரியும். அதில் நின்று எல்லாரும் அழகான ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்வாங்க. வாங்க நாங்களும் உள்ளே போய் அந்த ஃபவுண்டனை பார்ப்போம். இந்த ஃபவுண்டனில் 1500 கிலோகிராம் உண்மையான உருக்கின சாக்லேட் மேலே இருந்து கீழ் நோக்கி விழுந்து கொண்டிருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. அதில் நாங்கள் இந்த சாக்லேட் உருவான வரலாறை கேட்டுக்கொண்டு இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். அந்த டிவைஸுக்கு எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இங்கே சொக்கோ பீன்ஸ் அறுவடை செய்ததில் இருந்து நாங்கள் சாப்பிட்ற சாக்லேட்டாக அது மாறுற வரைக்கும் இருக்கிற செயல்முறைகளை அனிமேஷனாகவும் நேரடி காட்சியாகவும் விளக்கி காட்டியிருக்கிறாங்க. சுருக்கமாக இதோட வரலாறு சொல்லணுமெண்டா, ஹெர்னான் கோர்டஸ் என்ற ஸ்பானிய படையெடுப்பாளர் அமெரிக்காவில் இருந்து கொக்கோ விதைகளையும் மாயன் நகர மக்கள் குடித்த கசப்பான சாக்லேட் பானத்தையும் முதலாக யூரோப் ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு வந்தார். பிரான்ஸ் மற்றும் இத்தாலி எல்லை வழியாக முதலாக 17ஆம் நூற்றாண்டில் தான் சாக்லேட் சுவிட்சர்லாண்டுக்குள்ளே வந்தது. அந்த காலத்தில் பணக்காரங்க மட்டுமே குடிக்கிற ஒரு கசப்பான பானமாக இது இருந்துச்சு. ரோடோல்ஃப் லிண்ட் என்றவர் கொன்சிங் மூலமாக மெல்டிங் சாக்லேட் கண்டுபிடித்தார். இந்த வாயில் கரைகிற சாக்லேட் சுவிஸ் சாக்லேட்டை உலக புகழ் பெற செய்தது. இப்படித்தான் எங்கேயோ அமெரிக்கா காட்டில் பிறந்த கொக்கோ விதை சுவிஸ் மக்களோட புத்திசாலித்தனத்தால் உலகமே விரும்புகிற லிண்ட் மற்றும் ஸ்வீட் சாக்லேட்டாக மாறிச்சுது. நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், இதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பாருங்க இதில் எங்களோட நாடு எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஓகே, இப்போ நாங்கள் என்னத்துக்காண்டி இங்கே போனோமோ அதை செய்யலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஃப்ரீயாக சாக்லேட் டேஸ்ட் பண்ணுறது தான். முதல்ல டார்க் சாக்லேட், அதுக்கு பிறகு ஹேசல் நட்டுண்டு இங்கே விதவிதமாக சாக்லேட் எல்லாம் ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாயில் போட்டதுமே அப்படியே மெல்ட் ஆகுது. ஸ்டோரில் நாங்கள் சாப்பிட்ற சாக்லேட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இதில் எடுத்து சாப்பிட்ற சாக்லேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் சின்ன கேம்ஸுகளும் அவங்க வச்சுருக்காங்க, அதுலேயும் நாங்கள் விளையாடி பார்க்கலாம். இதில் அவங்க செய்கிற சாக்லேட்டுகளோட மோல்ட் கவர் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்குறாங்க. வெளியில் போகும்போது விதவிதமான லிண்ட் சாக்லேட்டுகள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே போனது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறையா தகவல்களை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. அதோடு இங்கே ஒரு அவுட்லெட் இருக்குது, அதில் நீங்கள் சாக்லேட்டுகளை வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்களா இதில் இருக்கிற சாக்லேட்டுகள்
சிலது நான் பார்த்த அளவில் அங்கே கொஞ்சம் கூட விலையாக இருந்துச்சுது. ஜெர்மனியில் கவுஃப்லேண்டில் அதையும் விட மலிவாகவே கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி இங்கே இல்லாத சாக்லேட்டாக பார்த்து வாங்கி கொள்ளுங்க. இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு புது வீடியோவில் புது இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.